வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ராலன்ஸுக்கும் நடக்கிற மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 100% உறுதியாக இருக்குது. அது எப்படிப்பா நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ராலன்ஸுக்குமான மேட்ச் சம்மர்ஸ்லாமோடைய ஒரு மிகப்பெரிய மேட்ச். ரசிகர்கள் பெரிய அளவில் இந்த மேட்சுக்காக தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் எதற்காக ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற போறாரு, எதுக்காக செத் ராலன்ஸ் தோக்க போறாரு, என்னுடைய பாஸ்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அதுல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பேன். WWE பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸை வந்து ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர் தான் பார்க்குறாங்க. ஆனால் ரோமனுக்கும் செத் ராலன்ஸுக்கும் இடைப்பட்ட சண்டைகளில் இதுவரைக்கும் ஒரு மேட்ச்சில் கூட ரோமன் ரெயின்ஸ் செத் ராலன்ஸை க்ளீனாக பீட் பண்ணதில்லை. அதுவும் சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் மேட்ச்சில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதை வெளிப்படையாக WWE பார்த்தீங்கன்னா காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேட்சை நடத்துகிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இந்த மேட்ச்சில் செத் ராலன்ஸ் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணிட்டார் வைங்களேன், ரோமன் ரெயின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிடுவார். அப்படி வீக் ஆகக்கூடாது. ரோமன் ரெயின்ஸ் செத் ராலன்ஸை வீட் பண்ணி உன்னை விட நான் சலிச்சவன் இல்லைடா அப்படிங்கிறத ரோமன் காட்டுறதுக்காக தான், அவரை வெற்றி பெறதுக்காக WWE பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ண போகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது எந்த அடிப்படையில் நான் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் டைட்டில் ரீட்டைன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரசல்மனியா வரைக்கும் அவர் சாம்பியனாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா செத் ராலன்ஸ் கிட்ட அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச்லையும் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஜெயிக்கிறது இல்லை, அதனால் இதில் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ மூணாவதாக ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் கிடச்சிருக்குது. அதுதான் கால் ஷீட் டேட். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்கமிங் கால் ஷீட் டேட்டை இது நாள் வரைக்கும் டெலிகான் பண்ணாமல் இருந்தார். அதுக்கு காரணம் சம்மர்ஸ்லாமுடைய ஸ்டோரி வந்து ஸ்பாய்லர் ஆயிரும், டிக்கெட் ஒழுங்காக செயலாகாதுன்னு. ஆனால் இப்போ தான் சம்மர்ஸ்லாம் பக்கத்தில் வந்துட்டுல, அதனால் அஃபிஷியலி அதுக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. WWE இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ண ஆகஸ்ட் 10 ரோமன் ரெயின்ஸை அட்வர்டைஸ் பண்ணல. எஸ், அன்றைக்கி ரோமன் வரமாட்டார். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் சமீபத்தில் டெலிகாஸ்ட் பண்ண அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய அஃபிஷியல் போஸ்டரை பாருங்கள். சம்மர்ஸ்லாமுக்கு ரோமன் ரெயின்ஸ் இருப்பார். அதுக்கு அடுத்த நாள் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கும் ரோமன் ரெயின்ஸ் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த போஸ்டர்லேருந்து ஒன்று புரியுது. ரோமன் ரெயின்ஸ் சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா ஆகஸ்ட் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா ராக்கு வருவார் அப்படிங்கிறது. ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் செகண்ட் வீக் தான் ரோமன் ரெயின்ஸ் இருக்க மாட்டாருன்னு. மற்றபடி எல்லா வீக்லேயுமே ரோமன் ரெயின்ஸை WWE வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரோமன் ரசிகர்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் ஒரு ஹிண்டிங்கோடு தான் வச்சுருக்கிறாங்க. அதாவது WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா 10வது மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரோமன் ரெயின்ஸை 2 எபிசோட், அது ஒரு மண்டே நைட்டாக, அதுக்கப்புறமா மணி இன் தி பேங்கில் மட்டும் தான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக 9வது மாதம் ரோமன் ரெயின்ஸை ஒரே ஒரு ஷோவில் தான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 9வது மாதம் செப்டம்பர் மாதம் நம்ம ரோமன் ரெயின்ஸை ரால ஒரே ஒரு வாரம் தான் பார்க்க போகிறோம். மீதி இருக்கிற 3 வாரம் பார்க்க போகிறது கிடையாது. சோகமான விஷயம்தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே சோகமான விஷயந்தான். அதுக்கப்புறமா மணி இன் தி பேங்க் WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ஒரு கேப்பு விட்டு ராவலாக காட்டுவாங்க. அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கப்புறமா 2 வாரம் வரட்டாலும் 3வது வாரம் வருவார். ஆனால் 3 வாரம் தொடர்ச்சியாக வராமல் இருந்தது இது நாள் வரைக்கும் இல்லை. அதாவது சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதுக்கப்புறமா இல்லை. அதை நம்ம ஆஃப்டர் சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா பார்க்க போகிறோம். இது ஒரு சோகமான விஷயந்தான். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மத்தியில் சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா அவர் தான் சாம்பியனாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறத வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ் மூலியமாக சொல்லியிருந்தாலும் 10வது மாதமும் 9வது மாதமும் ரோமன் ரெயின்ஸ் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா WWEக்கு வரமாட்டார் அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சம்மர்ஸ்லாமுக்கும் மணி இன் தி பேங்குக்கும் கிட்டத்தட்ட 2 மாதம் கேப் இருக்குது. இந்த 2 மாதம் கேப்பில் WWE எந்த விதமான பேப்பர் ரிவ்யூ நடத்தலை. வழக்கமாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் அப்படி நடத்துவானுங்க. இப்போ என்னென்னா சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா 1 மாதம் கேப் விட்டு அதுக்கு அடுத்த மாதம் கரெக்டாக சம்மர்ஸ்லாமுக்கும் மணி இன் தி பேங்குக்கும் 2 மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு பேப்பரையும் நடத்துகிறாங்க. அதில் தான் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ரோமன் ரெயின்ஸை நம்ம சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா அந்த மாதம் முழுக்க பார்க்க போகிறோம். ஆனால் 9வது மாதமும் 10வது மாதமும் அதிகப்படியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஓபா ஃபெமியா WWE பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனியாக பார்க்கறதுக்கு இப்போ முன் வந்திருக்கிறாங்க. கருப்பாக இருக்கிறவங்களாம் WWEல ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனியாக வர முடியாது, அதுவும் அமெரிக்காவை தாண்டி வர முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கார்ப்பரேட் நிறுவனமாக TKO வந்ததுக்கப்புறமா காசு தான் மெயினான மேட்ரு. அதனால் ஓபா ஃபெமியா இப்போதைக்கு லீடிங் பொசிஷனில் காட்டுறாங்க. பட் இருந்தாலும் பிராக் லெஸ்னருடைய ஃபைனல் ஷோவாக இந்த சம்மர்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான்,
டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை இமீடியட்லி பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த பீஸ்ட்டை உருவாக்குறாங்க. ஏன்னா பீஸ்ட் இதுக்கப்புறமா டபிள்யூ இருப்பாருன்னு தெரில, அதனால் பீஸ்டெல்லாம் அடிக்கடி பிரேக் பண்ண வச்சு ஒரு இமீடியட்லி பீஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஓபா ஃபெமி அந்த மாதிரி வந்துட்டார். இப்போது சம்மர்ஸ்லாமில் ப்ராக் லெஸ்னர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் அடிக்கடி ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிற விஷயம் என்னதுன்னா, பால் ஹேமன் சொன்னது தான். பால் ஹேமன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிளாஸ் இன் இட்டாலியில் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு சேர் பண்ணுறதை பார்த்து தான் இன்னும் ஒரு சில 2 வருஷம் 3 வருஷம் ரெஸ்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இல்லை ஃபார்மிங் வேலைலாம் பெண்டிங் இருக்குது, அந்த சண்டை போட்டு எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறதை விட அது பரவாயில்ல, நான் அங்கே போய் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு நான் ஃபார்மிங் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்கள் முரம்பட்டு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பால் ஹேமன் சொல்லியிருப்பார். அதனால் நானும் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன், ப்ராக் லெஸ்னரை நம்மளால் நம்ப முடியாது. ரெசல்மேனியாவில் அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ரெசல்மேனியாவில் அவர் தோற்றதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னதுன்னா, அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டியிருப்பார். அதுலேயும் அதுக்கு அடுத்த மண்டே நைட்டாலாம் அவர் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அவர் வரவே இல்லை. நிறைய விஷயங்களில் டபிள்யூக்கு நஷ்டம் ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா டபிள்யூ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசி எடுத்து மீண்டும் ப்ராக் லெஸ்னரை கூட்டிகிட்டு வந்ததுலாம் தனி கதை. இப்போது இதே விஷயத்தை சம்மஸ்தாமல் அவர் ஓப்பனாக கூட பண்ணலாமே. ஏன்னா ரெசல்மேனியாவில் பண்ணது அன்ஸ்கிரிப்டடு. ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா அவர் நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத சம்மர்ஸ்லாமில் சொல்லிட்டு போகலாம். அதனால் இந்த சம்மர்ஸ்லாம் ப்ராக் லெஸ்னர் ரசிகர்களுக்கு ஒரு சோகமான விஷயமாக கூட அமையலாம். என்ன வேணால் நடக்கலாம், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே டபிள்யூவில் இந்த ஃபேக் ரிட்டைர்மெண்ட் பண்ணுற ஒவ்வொரு சிலரும் சில வருடங்கள்லேயே உண்மையிலேயே ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஏஜி ஸ்டில் மார்க்கெண்ட்ரி அந்த அடிப்படையில் ப்ராக்கும் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரா, இல்லாட்டா போகும்போது ஓபா ஃபெமியை மக்கள் மத்தியில் தூக்கி காட்டி இவன் தான் அவங்க பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறாரா அப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு செகண்டாக நான் சொன்னோம்ல, ஓபா ஃபெமியை கை தூக்கி காட்டி இவன் தாண்டா அவங்க பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டார்ல, அது ஓரளவுக்கு பரவாயில்ல. அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனால் தான் நம்மளால் தாங்க முடியாது. எஜ்ஜை பற்றி உங்களுக்கு தெரியும். தப்பு வயல் அடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கோப்புன்னு தான் கூப்பிடணும். கோப்பு அப்படிங்கிற பேரில் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கோபாலுன்னு பேர் வச்சுருக்கலாம், நல்லா இருக்கும்ல. சரி, இந்த கோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரிபிள்ஏ ரெஸ்லிங் கம்பெனியாக இருக்கட்டும், அதர் ரெஸ்லிங் கம்பெனியாக இருக்கட்டும், நிறைய இடத்துல அவர் டபிள்யூ விட்டு வெளியே போனதுக்கப்புறமா பேசி எடுத்து தான் அதுக்கப்புறமா ஏஐடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனார். ஏஐடபிள்யூவில் அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கோப்பை எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதுவும் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க, எதுவுமே செல்லுபடி ஆகலை. அவர் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ தான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏடபிள்யூ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கோப்பை பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூ ரொம்ப ஃப்ரீடம் விடுறாங்க. வருஷத்துக்கு 4-5 மேட்ச் தான், ஆனாலும் கேட்குற சம்பளத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் தெரியுது இவர் நல்ல மார்க்கெட்டிங், கனடாலலாம் ஷோ நடத்தினா இவரை வச்சு இவருக்கு கொடுக்குற சம்பளத்தை நம்ம 2 ஷோ நடத்தியே சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம் ஏடபிள்யூக்கு தெரியுது. இப்போது ஒரு ஃப்ரீடத்தை இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்லிங் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. டிஎன்ஏ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஏ கூட எல்லாம். இப்போ ட்ரிபிள்ஏ கிட்டத்தட்ட அவங்க பர்ச்சேஸே பண்ணிட்டாங்கன்னே சொல்லிடலாம். ட்ரிபிள்ஏ பார்ட்னர்ஷிப்பில் பர்ச்சேசிங் ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அவங்க ஷேரை வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறமா ட்ரிபிள்யூ டபிள்யூ பெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் டிஎன்ஏ பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ டபிள்யூக்கு சில ரெஸ்லர்ஸ் டபிள்யூ தாண்டிலும் வெரி ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் டபிள்யூ விட மாட்டாங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற ட்ரிபிள்ஏ ரெஸ்லிங் கம்பெனி டிஎன்ஏலாம் சண்டை போட அலோவ் பண்ணுவாங்க. இதன் மூலியமாக அவங்களுக்கு டபுள் மடங்கு சம்பத்தி இருக்குது. ஒன்று ட்ரிபிள்ஏ மூலியமாக அதில் அவங்க லாபத்தில் பங்கு எடுத்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இவங்க இந்த மாதிரி ஷோ நடத்தும் போது டபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைன் இருக்கிற ரெஸ்லர்ஸுக்கு மேட்ச் இல்லாமல் சும்மா வெட்டியாக வைக்காமல் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சேலரிங்கிறது ஒன்று தானே. பட் ஆனால் இப்போதைக்கு ஏடபிள்யூவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிறிஸ்டியனும் கோபும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடலாம், ஏடபிள்யூ டைட்டிலோட சண்டை போடலாம். அவங்களுக்கான விதிவிலக்க டபிள்யூ மாதிரி சொல்லலை, ஃப்ரீடமாக விட்டுட்டாரு. அதாவது ஏடபிள்யூ சண்டை போட்டால் மற்ற நாட்கள் நீங்கள் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் போய் சண்டை போடலாம், அங்கே கிடைக்கிற காசை நீங்களே வச்சுக்கலாம், எங்களுக்கு ஷேரே தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஏடபிள்யூ சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது டபிள்யூ இருக்கிற எல்லாருக்கும் தோணும், குறிப்பாக கோலி ரோட் சிஎம் பங்குக்கெல்லாம் தோணும். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக நாள் சண்டை போட்டு அதிகமாக பணம் சம்பாதிக்க தான் ஆசைப்படுவாங்க. இப்போது இந்த ஆஃபரை எஜ்ஜுக்கும் கிறிஸ்டியனுக்கும் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.
கடைசியாக WWE பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நடக்க போகிறாங்க. அதில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பலாம் இல்லை, சுமாராக தான் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரோட் டு சம்மர்ஸ்லாமுக்கான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. மேட்ச் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரு செக்மெண்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கோடி மாமாக்கும் சிஎம் பாக் மாமாக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப். இவ்வளோ நாள் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேச போகிறாங்க. கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க போங்க, அவ்வளோதான். நல்ல ஸ்டோரியை கழிச்சு விட்டீங்க. அதுக்கப்புறமா ஜூலியாக்கும் லாஸ்ட் லெஜனுக்கும் ஒரு மேட்ச். நயா ஜாக்ஸ் அந்த இடத்துல இருக்க வேண்டியது. சரி, உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வெற்றி பெறுவங்க உமன்ஸ் இன்டீரியம் சாம்பியன்ஷிப்புக்கான ஃபைனல் கண்டெண்டராக செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். அதுக்கப்புறமா டாக் டீம் சாம்பியன்ஷிப் இந்த வாரம் நடக்க போகுது. டேமியன் பிரீஸ் மற்றும் ஆர்டூத் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஃபார் ரேடர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இதில் AAA டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. ஒன்லி ஃபார் த டாக் டீம் சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்றைக்கான அப்டேட் நியூஸ் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து